ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிக்ஸ்டு ஃப்ளார் சப்பாத்தி. ஆக்சுவலாக இது குட்டீஸுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பெரியவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாவை எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். நமக்கு தேவைன்னா நான் அதை தோசையாகவும் கரைச்சி ஊற்றிப்பேன், இல்லை சப்பாத்தியாக வேணும்னாலும் செஞ்சுப்பேன். இன்றைக்கி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த 4 மாவு போதும். இதுவே தோசையாக ஊற்றினோம்னா கொஞ்சம் ரவா சேர்த்துட்டு நம்ம தோசை மாவோட கலந்து ஊற்றும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன், அடுத்து கம்பு மாவு சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பால் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்து முத்து சோளம், அதிலிருந்து 1 டம்ளர் அளவு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கேழ்வரகு மாவு, அதையும் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இந்த 4 மாவையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு மிக்ஸ் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். அதே சமயம் இந்த கோதுமை மாவு லோக்கலில் வாங்குகிற மாவுன்றதுனால உங்களுக்கு அதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் அதை சலிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் எடுத்துக்கிறது. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சலிச்சு எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதிலிருந்து ஒரு 2 கரண்டி அளவு மாவு தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 கரண்டி அளவு மாவு எடுத்தேன்னா ஒரு 3 சப்பாத்தி வரும். ஒருத்தருக்கு இந்த 2 கரண்டி அளவு மாவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா 3 சப்பாத்தி அதில் வரும். மாவு பிசையும் பொழுது வழக்கமாக நம்ம பச்சை தண்ணியில் தான் பிசைவோம். ஆனால் இந்த மாவுக்கு நம்ம சுடு தண்ணியில் தான் பிசையணும். பச்சை தண்ணியில் பிசைஞ்சோம்னா ஹார்ட் ஆகிடும், அவ்வளோவா அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம சுடு தண்ணியில் பிசையும் பொழுது கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை சுட வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், அப்படியே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு கிளறி விடணும். நம்ம கோதுமை மாவு மாதிரி அப்படியே சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலான்னு நினச்சிங்கன்னா கையை சுட்டுடும். இந்த மாவு ரொம்ப சூடு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரண்டியால் கிளறி விட்டு அந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையால் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம ஒரு 3 உருண்டை வரும். நான் ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஒரு வாழை இலை இருந்தால் வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம இந்த உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வாழை இலைக்கு வாய்ப்பு கிடையாது. ஜாம்நகரில் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், வாழை இலை அவ்வளோவெல்லாம் கிடைக்காது. அதனால தான் நான் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பக்கமும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து சென்டரில் வச்சுட்டு உங்ககிட்ட பூரி ப்ரெஸ் இருந்ததுன்னா அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு எடுக்க அலுப்பாக இருக்குதுன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி மாவு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அது அழகாக ரவுண்டாக வந்துடும். நமக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சப்பாத்தி கட்டையை வச்சு இழைச்சோம்னா அது அங்கங்கே உடஞ்சிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. இப்போ அடுப்பில் தோசைக்கல் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் ப்ளைனாக கூட செஞ்சுக்கோங்க. ஆனால் ப்ளைனாக செய்கிறது அவ்வளோ இதுவாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாவது எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு சப்பாத்தி லைட்டாக ஆயில் போட்டு செஞ்சுருக்கேன். இன்னொரு சப்பாத்தி கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். நம்ம எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது அது டேஸ்ட் நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதனால தான் 2 விதமாகவும் நான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தியை போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாகவே தெரியும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட மிக்ஸ்டு ஃப்ளார் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.